நம்ம இருக்கிற இந்த கோயிலுக்கு பேர் சௌந்தரநாயகி சமேத திருமேனி அழகர் கோவில் அப்படின்னு பேர். இந்த கோவில் இருக்கிற கிராமத்துக்கு பேர் வடக்குடி. இது வந்து நாகப்பட்டினத்துக்கு கொஞ்சம் நார்த் வெஸ்ட்டாக கொஞ்சம் தான் பைபாஸ்லேருந்து நீங்கள் ஒரு 3/4 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இருக்கிறது தான் இந்த திருமேனி அழகர் கோவில். இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான டெம்பிள். நிறைய விஷயம் இருக்குது போல இருக்குது இந்த கோயிலில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும் இல்லை, ஜஸ்ட்டு திறந்து வச்சுட்டு அப்படியே போயிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் நம்ம சந்நிதியை பார்த்துருவோம். இது சௌந்தரநாயகி அம்மன் சந்நிதி உள்ளே இருக்காங்க. சௌந்தரநாயகி அம்மன் அந்த கிரில்லுக்கு உள்ளே. ஸோ அங்கே இருக்காங்க சௌந்தரநாயகி. இங்கே வந்தோம்னா இது ஒரு கற்கோயில். இது அங்கங்கே சுதையும் இருக்குது, பட் ஆனால் மேஜர்லி இது ஒரு கற்கோயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேர பிள்ளையார் இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு முருகர் மாதிரி இருக்கார். முருகர் மாதிரி இல்லை, முருகர் தான். பிள்ளையார் வந்து இங்கே இருக்கார். இந்த மண்டபத்தில் வந்து ஃபஸ்ட்டு மண்டபத்தில் இருக்கார் பிள்ளையார். அஃப்கோர்ஸ் நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி சந்நிதி, கொஞ்சம் நல்ல வேலைப்பாடு உள்ள கொஞ்சம் பழமையான அகலமான ஒரு விமானம். ஸோ இங்கே வந்து கோபுரம் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து 63 இருக்காங்க. உங்களுக்கு 63 பார்த்துட்டு நேராக இருக்கிற அந்த வித்தியாசமான ஒரு ஷண்முகரை பார்த்தோன்னா வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் சந்நிதி. இது பார்த்தோன்னா நேராக வந்து சில சன்னதிகள் தெரியுது. திங்க் நாளைக்கு பௌர்ணமின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆளுங்க இருந்தாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம திருப்பி வந்தோம்னா இங்கே இந்த மாதிரியான ஒரு பழமையான ஒரு உடைந்து போன கல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. நடராஜர்லாம் செதுக்கியிருக்காங்க. வியாக்கிரபாத்தர் பதஞ்சலி பார்க்குற மாதிரி. அண்ட் இது வந்து ரெகுலர் சுப்பிரமணியர் சந்நிதி. இது ரெகுலராக, அதாவது ரெகுலர் மீன்ஸ் ரெகுலராக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற சுப்பிரமணியர் சந்நிதி. இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிறவங்க சரஸ்வதி, அடுத்தது வந்து வழக்கம் போல் மகாலட்சுமி இருக்காங்க இங்கே. ஸோ இந்த கோயிலில் வந்து விசேஷமாக உங்களுக்கு சப்த ரிஷிகள் இருக்காங்க இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்த ரிஷிகளுக்கு தனியாக ஒரு இது இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். நிறைய கோயிலில் இருக்காது. ரொம்ப ரேராக, ரொம்ப ரேராக தான் இருக்கும் சப்த ரிஷிகள். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கற்பக விருட்சமும் காமதேனும் இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறமா சப்த கன்னிகள், அது வந்து அவ்வளோ ரேரிட்டி கிடையாது, அது இருக்கும் நிறைய கோயிலில். அடுத்தது வந்து நவ வீரர்கள் இருக்காங்க. தட்ஸ் அ ரேரிட்டி. நிறைய கோயில்கள் லாஸ்ட்டாக நான் பார்த்தது வந்து ஒரு 60, 70, 100 கோயிலுக்கு முன்னாடி கொரடாச்சேரியில் தான் பார்த்தேன். இப்போ இது இருக்குங்க. நவ வீரர்கள்ன்றது முருகனோட போருக்கு துணைக்கு சென்றவர்கள். அது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பியூட்டிஃபுல் டெம்பிள் வந்து ஓப்பன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். இதில் இந்த திருப்பவும் ஒரு அழகான ஒரு கல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, கருங்கல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து பால தண்டாயுதபாணி சன்னதி. அதாவது நேராக ஒரு சின்டெக்ஸ் வச்சுருக்காங்க தலைக்கு மேலே. இது பால தண்டாயுத சன்னதியை பார்த்த மாதிரி இந்த ஒரு பழமையான கல் மண்டபம் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வேலைப்பாடு உள்ள நம்ம விமானம், பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அடிக்கலான்னா இன்னும் ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டு பார்ப்போம். அதை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிக அழகான ஒரு ஷண்முகர் இருக்காருங்க. நான் ரொம்ப ரேரு. பார்த்திங்கன்னா கட்டவர்கள் அளவுக்கு தான் அவரோட முகமே இருக்குது. ஆனால் எவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே அதான் இப்போ நம்ம பார்க்குற திசை வந்து கிழக்கு. இது ஒரு கிழக்கு பார்த்த கோவில். நேராக இருக்கிறது வந்து சனீஸ்வரர் சந்நிதி. இது அம்பாள் சந்நிதியோட விமானம். கோயில் பேக் சைடு ஒரு தடவை பார்த்துருவோம். இதான் வந்து அந்த கோயிலுடைய ஃபுல் பிரகார வியூ, வடக்கு பிரகாரத்துடைய வியூ இது. இந்த கோயில் இன்னொரு விசேஷமாக நவகிரகங்களும் ஒரே திசையில் பார்த்த மாதிரி இருக்குது. அதையும் பார்த்துருவோம்.
ஸோ இதான் அந்த நவகிரகங்கள் சந்நிதி. இது ஒரு ரேரிட்டியான்னு கேட்டிங்கன்னா நாட் ஸோ ரேர். இந்த பார்ட்டில் இருக்கிற பல கோயில்கள் அப்படி இருக்கும். பட் சப்தரிஷிகள், சப்த கன்னிகள், நவவீரர்கள் இது எல்லாத்தையும் வச்சு சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு ரேரிட்டி தான். ஸோ இங்கே நேராக தெரிகிறவர் தான் நம்ம மூலவர். பிரமாதமான ஒரு லைட்டிங்கில் ரொம்ப அழகாக இருக்கார் திருமேனி அழகர். ஐ விஷ் ஐ கேன் கோ க்ளோஸ், பட் ஆனால் இதை க்ரில்லில் பூட்டியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கார் திருமேனி அழகர். திருமேனி அழகர் இங்கே இருந்துட்டு நம்ம கோபுரத்தை பார்க்கலாம். இதுதான் க்ளோசஸ்ட்டு ஷாட்டு. ஸோ இந்த வடகுடி கோயிலுக்கு வாங்க, ரொம்ப அருமையான கோயில். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் தலபுராணம் தான் பார்க்குறேன், கமெண்ட்டில் போடுறேன், பார்க்கலாம். நன்றி. ஸோ இதுதான் வந்து பௌர்ணமிக்கு முதல் நாள் இரவு வந்து நம்ம திருமேனி அழகர் கோயில். இது வடகுடி கோயில் தான். இது இதுதான் இப்போ நம்ம உள்ளே பார்த்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல் டெம்பிள். இன்னும் உள்ளே இருக்குது, சின்ன கிராமம், அவ்வளோவா யாரும் வரதில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பாருங்கள். அப்படி வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மேல் டீட்டெயில்ஸ் வேணால் நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன்.